ஹாய் மை லவ்லி சிஸ்டர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு 2026 ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிடில் கிளாஸாக இருக்க நமக்கு இன்கம் சேமாக இருந்தாலும் செலவு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே தான் போகுது. கேஸு, சிலிண்டரு, க்ராசரி, ஸ்கூல் ஃபீஸு, கரண்ட்டு பில், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லிட்டு எல்லையே இல்லாமல் செலவேறிட்டே போகுது. ஆனால் ப்ராப்பரான பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா இஎம்ஐ இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக சேமிக்க முடியும். இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மிடில் கிளாஸ்க்கு மட்டும் இல்லை, நார்மலாக எல்லாருக்குமே இந்த பட்ஜெட் பிளானிங் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நம்ம இருக்கிற நிலமையிலேருந்து ஒரு கிரேட் அப்கிரேட் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் எவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு க்ரோத் உங்களோட ஃபேமிலியில் விசிபிளாக தெரியும். 2026 உண்மையாகவே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இன்கம் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது க்ரோத் ஆகும். ஆனால் செலவுகளோட எண்ணிக்கைங்கிறது அதிகமாயிட்டே போகும். ஆன்லைன் ஷாப்பிங் டெம்டேஷன். நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் நம்மளை டெம்ப் பண்ணுவாங்க. இஎம்ஐ கல்ச்சர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எமர்ஜென்சிக்கு நம்ம ரெடியாகவே இல்லை. நம்மளுடைய ப்ராப்ளம் இன்கம் இல்லை, பிளானிங் இல்லாமல் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நமக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது. நமக்கு எவ்வளோ வரவு வருதோ அதுக்குள்ளே செலவு பண்ண கற்றுக்கணும். எக்ஸ்பென்சஸ் கையை மீறி போகுது அப்படின்னா எதில் போகுதுங்கிறத தெளிவாக எழுதி பழகுங்க. அன்னன்னைக்கு நீங்கள் உங்களோட வரவு செலவு கணக்கு எழுதுறது மூலியமாக கண்டிப்பாக உங்களால் உங்களோட செலவுகள் எதில் அதிகரிக்குதுன்னு கணக்கிட முடியும். இஎம்ஐ கல்ச்சர் ஏன் இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, நம்ம சோஷியல் மீடியாவை பார்த்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்து அவங்க வச்சுருக்க மாதிரியே நமக்கும் வேணும்னு ஆசைப்பட்டு அதை இஎம்ஐலையாவது வாங்கிடணும்னு சொல்லி வாங்கும்போது ரொம்ப ஈஸியாகவே வாங்கிடுறோம். பட் அதை கட்டும்போது ஒரு மாதமும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதே ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி அப்படின்னா நம்மக்கிட்ட அதுக்கு ஃபண்டு கிடையாது. ஏன்னா நம்ம தான் சேமிக்கிறதே கிடையாது. செலவு மட்டும் பண்ணால் எங்கேருந்து நம்மளால் சேமிக்க முடியும்? ஃபஸ்ட்டு ரூல் என்ன இருக்கணும் அப்படின்னா, இன்கமோட கிளாரிட்டி இருக்கணும். நமக்கு எவ்வளோ இன்கம் வருதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஹஸ்பண்டோட சேல்ரி ஒரு 30,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒய்ஃபோட சேல்ரி ஒரு 30,000 இருக்குன்னா மொத்தம் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ சேல்ரி வருது, மாதம் எவ்வளோ வருமானம் வருதுங்கிறத கணக்கு பண்ணணும். இல்லை அவ்வளோ இல்லை, ஹஸ்பண்டுக்கு ஒரு 10,000, ஒய்ஃபுக்கு ஒரு 2,000 3,000 எவ்வளோ வந்தாலும் சரி, அது மொத்தமாக சேர்த்து 5,000 வந்தால் கூட சரி, நீங்கள் கண்டிப்பாக மொத்தம் எவ்வளோ வருதுங்கிறத கணக்கு பண்ணி அதிலிருந்து எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள். பட்ஜெட் போடும்போது இந்த மனசில் பட்ஜெட் போட்டு அதை செயல்படுத்துறது அப்படிலாம் பண்ணாதீங்க. பட்ஜெட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் நோட் புக்கில் எழுதுங்க. நோட் புக்கில் எழுதும்போது நம்ம எழுதுகிற வார்த்தை எல்லாமே நம்ம மூளையில் பதியும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம மறந்தாலும் அது என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நினைவூட்டலாக இருக்கும். அதனால நீங்கள் எப்போ பட்ஜெட் பிளானிங் போட்டாலுமே பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறது நோட் புக்கில் எழுதுறது மட்டும்தான். நீங்கள் மொபைலில் இருக்க நோட்ஸ் ஆப்லேயும் எழுதலாம். பட் என்னோட சாய்ஸ் நோட் புக்கில் எழுதுனீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நமக்கு மறக்காது. அது நமக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒரு செலவு பண்ணும்போது நோட்டில் எழுதிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ எழுதிடணும். அடுத்து கூகுள் பே தான் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணும்போது கீழே அதில் ஒரு மெசேஜ் மாதிரி கேட்கும். அதில் நீங்கள் எதுக்காக அந்த பணத்தை அனுப்புகிறீங்கிறத முடிஞ்ச அளவு எழுதி அனுப்புனீங்கன்னா நம்ம மந்த்லி அதை எடுத்து பார்க்கும்போது எதுக்காக அனுப்பிச்சிருக்கோம், ஏன் செலவு பண்ணியிருக்கோங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் பட்ஜெட்டை கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவுமே தெரியாமல் இருந்தோம் ரொம்ப கஷ்டம். அடுத்து பட்ஜெட் ஸ்பிளிட் ஃபார்முலா. இப்போ நமக்கு மொத்தமாக எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத 100% நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 100%. ஃபஸ்ட்டு எசென்சியல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் கட்டாயமாக தேவைப்படும். அதுக்கு ஒரு 60% எடுத்து வச்சுருங்க. ரெண்ட்டு, க்ராசரி, கேஸு, கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸு, டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே நமக்கு கட்டாய தேவை. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு 60% ஒதுக்கிடுங்க. அடுத்து சேவிங்ஸ் ப்ளஸ் இஎம்ஐ.
அதுக்கு 25% ஒதுக்கிடுங்க. எமர்ஜென்சி ஃபண்ட், சிட்டு, ஆர்டி, ஸ்மால் எஸ்ஐபின்னு சொல்லி என்னென்ன நீங்கள் சேமிக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு 25% ஒதுக்கி அதுக்கான பணத்தையும் எடுத்து வைங்க. அடுத்து பர்சனல் எடுத்துட்டிங்க அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ், நம்ம வாங்குகிற ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு சின்ன அவுட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒதுக்குறது நம்மளோட பர்சனலுக்கு ஒதுக்குறதா வச்சுக்கோங்க. 100% கண்ட்ரோல் இல்லைன்னா மந்த் எண்டில் நமக்கு தான் டென்ஷன் கன்ஃபார்மாக இருக்கும். இப்போ நீங்கள் பர்சனல்னு எடுத்துக்கிட்டாலுமே அதுலேயுமே நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். இப்போ ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லா மாதமும் நம்ம எடுக்க மாட்டோம். நமக்கு எந்த மாதம் தேவையோ அந்த மாதம்தான் நம்ம ட்ரெஸ்ஸு எடுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த மாதம் ட்ரெஸ் தேவையா அதை எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஒரு சின்ன சேவிங்காக கூட எடுத்து வைக்கலாம். இப்போ ஃபெஸ்டிவலுக்கு நம்ம அமௌண்ட் ஒதுக்கியிருக்கோம் இல்லையா, இந்த மாதம் எந்த ஃபங்க்ஷனும் இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு 100, 200, 500 எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்களோ அதையும் எடுத்து நீங்கள் சேவிங்ஸில் போடுங்க. இப்படி ஒவ்வொரு பணத்தையுமே அது செலவழிக்கலை அப்படின்னா அதை சேவிங்கில் நீங்கள் கொண்டு போக தான் உங்களோட சேவிங்ஸோட க்ரோத் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இஎம்ஐ இருந்தாலும் எப்படி சேவிங் பண்ணுறது? நிறைய ஹோம் மேக்கரோட கொஷின் என்னென்னா, இஎம்ஐ இருக்கும்போது எப்படி எங்களால் சேவ் பண்ண முடியும், கடன் இருக்கும்போது எப்படி எங்களால் சேவ் பண்ண முடியும் தான் கேட்குறாங்க. சிம்பிளாக ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் பண்ண முடியாதுன்னு நினச்சா கண்டிப்பாக உங்களால் பண்ணவே முடியாது. அமௌண்ட் சின்னதாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பாசிபிள். ஸோ சேவ் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டை முதல்ல கொண்டு வாங்க. அது எந்த சாக்ரிஃபைஸாக வேணாலும் இருக்கலாம். ஒரு நேரம் உங்களுக்கு ட்ரெஸ் தேவையா இல்லை அது ஆசையான்னு கணக்கு பார்த்து தேவையாக இருந்தால் வாங்குங்க, ஆசையாக இருந்தால் வாங்காதீங்க. அதனோட பணத்தை சேமிங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மாதம் ஒரு 300 ரூபா ஆர்டி கட்டலாம், 500 ரூபா எமர்ஜென்சி பாக்ஸில் போடலாம், 1000 ரூபாய்க்கு சீட்டு சேரலாம், 500 ரூபாய்க்கு நகை சீட்டு இருக்குது சேரலாம். ஸோ சின்னதாக தான் நான் உங்களை சேவ் பண்ண சொல்கிறேனே தவிர்த்து மாதம் 5000, 3000 சேவ் பண்ண சொல்லலை. ஸோ சேவிங் அப்படிங்கிறது நம்மளோட ஹேபிட், நம்மளோட பழக்கமாக இருக்கணும். அமௌண்ட் எவ்வளோ போடுறோங்கிறது அது செகண்ட்ரி, அது தேவையில்லாதது. நம்ம சேவ் பண்ணியே ஆகணும். எவ்வளோ கஷ்டத்தில் கடனில் இருந்தாலும் நமக்காக ஒரு மாதம் 100 ரூபாயாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்கப்புறமா இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ராசரி அண்ட் டெய்லி எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல். அதாவது க்ராசரி டிப்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, மந்த்லி நீங்கள் லிஸ்ட் போடுங்க. லிஸ்ட் போடும்போது இது வேணும் அது வேணும் டெம்ட் ஆகாமல் உங்களுக்கு எது தேவையில்லை, எது ஹெல்தி அன்ஹெல்தின்னு சொல்லி கரெக்டாக பார்த்து லிஸ்ட்டு போடுங்க. செகண்ட், ஆன்லைன் ஆஃபருக்கு ட்ராப் ஆகாதீங்க. இன்றைக்கி நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸில் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வரும். நமக்கு அது தேவைன்னா மட்டும்தான் நம்ம வாங்கணும். ஆஃபர் இருக்குங்கிறதுக்காக கண்டிப்பாக வாங்கவே கூடாது. அடுத்து ஒன் டைம் பல்க் பை. இப்போ இந்த க்ராசரிஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே க்ராசரியை பொறுத்தளவுக்கு மாதம் ஒரு தடவை பல்காக கரெக்டாக வாங்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸை வாரத்துக்கு ஒரு தடவை மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அடுத்து ஸ்நாக்ஸை அவுட் சைட் ரெடியூஸ் பண்ணணும். குழந்தைங்களோட ஸ்நாக்ஸை அதிகமாக நம்ம வெளியே வாங்கி கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் இன்கம்மை சேவ் பண்ண முடியும், குழந்தைகளையும் ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். அடுத்து டீ காஃபியோட கவுண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், சும்மா அப்படி போயிட்டு வரும்போது நான் 20 ரூபாய்க்கு டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்லி. மந்த்லி அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 600 ரூபா வரும். ஒரு சின்ன லீக்கேஜ் மாதிரி தெரியும், பட் அது நமக்கு ஒரு பெரிய லாஸாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கருத்தில் கொண்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு, ஹவுஸ் ஒய்ஃப் ரோல் இன் எ பட்ஜெட். ஒரு ஹோம் மேக்கராக பட்ஜெட்டில் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்?
ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு பட்ஜெட் மேனேஜர் கிடையாது. பட் நம்மளோட ஃபேமிலியை, ஃப்யூச்சரை ரொம்ப சேஃபாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ஆஸ் அ ஹோம் மேக்கராக நம்மக்கிட்டேயும் நம்மளோட பார்ட்னர்கிட்டையும் இருக்குது. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, நம்மளோட செலவுகளை கண்காணிக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம அந்த கால பேரண்டெல்லாம் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? 10 கடை ஏறி இறங்கியாவது ப்ரைஸை கம்பேர் பண்ணி அவங்க வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் ஒவ்வொரு பொருளுக்குமே ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்த்து பார்த்து வாங்கணும். அப்போ தான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சமாவது மிச்சம் பண்ண முடியும். அடுத்து, அவாய்ட் வேஸ்டேஜ். நிறைய பொருள் எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க, வேணும்னு பண்ணுறதில்ல. பட் சில நேரம் நம்மளையே அறியாமல் சில பொருள் எல்லாம் வேஸ்ட் ஆகும். முந்தின மாதம் வாங்கின கிராசரியாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் சமைச்ச சாப்பாடாக இருக்கட்டும், லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். அது மூலியமாக கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். நம்மளோட குழந்தைங்களுக்கு மணியோட வேல்யூவை கற்றுக் கொடுங்க. கேட்டோன்னே ஒரு பொருளை உடனே வாங்கி கொடுத்துடாதீங்க. அவங்களுக்கு அந்த பொருளோட மதிப்பே தெரியாது. நம்மளே எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு பொருளுக்காக பல வருஷமாக ஏங்கி அது நம்ம கையில் கிடைக்கும்போது அதை ரொம்ப பத்திரமா பொத்தி பொத்தி பார்த்துக்குவோம். அதுவே கேட்டோன்னே கிடச்சிருச்சுன்னா மறுநாளே கீழே கிடக்கும். அந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கும். அவங்க கேட்டோன்னே வாங்கி கொடுக்காம அது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையா, அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பலனை தருமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து அவங்களுக்கு அது தேவையாக இருந்தால் மட்டும் வாங்கி கொடுங்க. அதுக்குன்னு விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கி கொடுக்க வேணான்னு நான் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணலை. குழந்தைங்களுக்கு எது தேவையோ அவங்களுக்கு அந்த வயசில் தேவையானதை வாங்கி கொடுங்க. ஒரு ஹோம் மேக்கராக நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேமிலி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேபிள் ஆகும். ஒரு ஹோம் மேக்கராக நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட நம்மளோட ஃப்யூச்சரையும் ஃபேமிலியையும் நிறையா அஃபெக்ட் பண்ணும். அடுத்து 2026 நம்மளோட ஃபினான்ஷியல் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? கண்டிப்பாக ஷோ ஆஃப் வேண்டாம். யாருக்காகவும் நம்ம வாழ வேண்டாம், நமக்காக வாழ்கிறோம். செகண்ட், கம்பேரிசன் வேண்டாம். நம்ம யாரோடையும் நம்மளை கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். நமக்கு கடவுள் கொடுத்துருக்க வாழ்க்கை ரொம்பவே அழகானது, அதை அமைதியாக வாழ்வோம். அடுத்து, டெபிட் கார்டு இன்க்ரீஸ் வேண்டாம். எப்பயுமே நம்மக்கிட்ட எந்த பணம் இருக்கோ அதுக்குள்ள செலவு பண்ண கற்றுக்கோங்க. என்னெல்லாம் நமக்கு வேணும்? அமைதியான வாழ்க்கை. ஒரு எமர்ஜென்சினா அதுக்கு ரெடியாக இருக்கணும். அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக கூட இருக்கலாம். கிட்ஸோட ஃப்யூச்சரை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அவங்க படிப்பில் ஒரு நாளும் நம்ம கஞ்சத்தனத்தை காட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தேவையான படிப்பறிவை நம்ம கொடுத்தே ஆகணும். இதுதான் உண்மையான லக்ஸரின்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது போலியானதாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கம் சின்னதாக இருந்தாலும் பிளானிங் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா லைஃபு ஈஸியாக செட் ஆயிரும். கண்டிப்பாக நம்ம 2026 பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2027 நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். எல்லா வீடியோலையும் என்னோட சிஸ்டர்ஸ்க்காக நான் சொல்கிறது இந்த வீடியோலையும் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லாருமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆஸ் அ ஹோம் மேக்கராக வீட்டை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன நேரங்களை பயனுள்ளதாக பயன்படுத்துங்க. நமக்கான ஒரு சின்ன வருமானமாக இருந்தாலும் அது 10 ரூபாயாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வருமானத்தை தேடுங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஒரு முதற்படியாக இருக்குங்கிற நம்பிக்கை எப்பயுமே என் மனசில் இருக்குது. ஏன்னா இதை நான் உணர்ந்திருக்கேன். அதனால தான் உங்களுக்கு எப்பயுமே சொல்கிறேன், 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, உங்களால் எவ்வளோ வருமானம் ஈட்ட முடியுமோ கண்டிப்பாக உங்களோட வருமானத்துக்காக முதல் படியை எடுத்து வைங்க. பெண்கள் எல்லாருமே ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது நமக்கு ஒரு பெரிய மன தைரியத்தையும் மன வலிமையும் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்காகவே இன்னும் யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்து போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.